ஆட்சி ஒன்றியம் குறுக்குச்சாலை ஊராட்சியில் புதிய குளம் உருவாக்கப்பட்டதாகவும் அதற்கு பிறகு அந்த வேலை முடிந்ததாகவும் கூறப்படுகிறது. அதற்கான ஆதாரம் குறுக்குச்சாலை ஊராட்சியில் புதிய குளம் அமைத்திருக்கிறார்கள். மதிப்பீடு ரூபாய் 10 லட்சம். வேலை ஆரம்ப நாள் 12/9/2024. வேலை முடிந்த நாள் 28/11/2024. மனித சக்தி நாட்கள் 3115. தினசரி ஊதியம் 280 ரூபாய். தொடர்புக்கு வட்டார வளர்ச்சி அலுவலர், ஓட்டப்பிடாரம் ஊராட்சி ஒன்றியம் என்று ஒரு தகவல் பலகை இருக்கிறது. குறுக்குச்சாலை ஊராட்சியில் எஸ். குமாரபுரம் கிராமத்தில் புதிய குளம் அமைத்ததாகவும் அந்த விளம்பர பலகை தெரிவிக்கிறது. இதுகுறித்து சனிக்கிழமை நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் குறுக்குச்சாலை ஊராட்சி முன்னாள் கவுன்சிலர் முருகேசன் பல கேள்விகளை கேட்டிருக்கிறார். அதற்கு அந்த கிளார்க் பதில் சொல்ல முடியாமல் திகைத்தார். பல்வேறு குழப்பங்களோடு இந்த கூட்டமானது நடந்து முடிந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் வேலை செய்யாமலேயே ரூபாய் 10 லட்சம் பணம் எங்கே போனது, புதிய ஊரணியை கண்டுபிடித்து தருமாறு ஏற்கனவே கலெக்டரிடம் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் கிராம சபை கூட்டத்திலும் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். குறுக்குச்சாலை சந்திப்பில் கடுமையான ஆக்கிரமிப்பு நடைபெற்றிருக்கிறது. இதனால் போக்குவரத்து இடைஞ்சல் ஏற்பட்டிருப்பதாகவும் இந்த கிராம சபை கூட்டத்தில் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். கே. வேலாயுதபுரம் கண்மாய் மடை உடைந்து இருப்பதாக குறுக்குச்சாலை அதிமுக இளைஞர் இளம்பெண்கள் பாசறை ஒன்றிய செயலாளர் முத்துபாணியப்பனும் கோரிக்கை வைத்திருக்கிறார். அதேபோல கருப்புசாமியும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்.